Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் 2 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஒன்றியம் கொரட்டாம்பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே 100 நாள் வேலை திட்டம், புதிய கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் மற்றும் நீர்நிலை தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் பணிகள் செய்யாமல் 2,70,00,000 ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குற்றச்சாட்டுக்குள்ளான திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சரளாதேவியை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுப்பட்டி ஏரியில் தூர்வாரன்னு சொல்லிட்டு காவா 2 காவா பணத்தை போட்டு எடுத்துட்டாங்க. கையெழுத்து துணைத் தலைவர் கையெழுத்து, தலைவர் கையெழுத்து எல்லாமே சரளாதேவின்ட்டு தலைவர் மகனே போட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் கேட்டாக்க அந்த ஒரு பதிலும் கிடையாது அவங்க கிட்ட. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள கழிவுநீர் கால்வாயால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு சேதமடைந்துள்ள சாலைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி நகராட்சி 2வது வார்டு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய்களால் துர்நாற்றம் வீசுவதோடு அதிக அளவில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் உள்ளதாக விடியா திமுக கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் அவர் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். கோவை பேருந்து நிலையத்தில் பேரிகார்டு வைப்பது தொடர்பாக அரசு மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காந்திபுரத்தில் வெளியூர், விரைவு மற்றும் நகர பேருந்து நிலையம் என 3 பேருந்து நிலையங்கள் உள்ள நிலையில் சக்தி சாலையில் ஆம்னி பேருந்து நிலையமும் உள்ளது. அங்கு அமைக்கப்பட்ட பேரிகார்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அகற்றப்பட்டதால் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் அப்பகுதியில் மீண்டும் பேரிகார்டுகளை அமைத்ததால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மறுபடியும் இந்த பேர் இப்படி வச்சா என்னன்னா பண்றது? எல்லாரும் பேசணும், அதுக்கு வேண்டி உசுரலண்ணா. யாரு பேசுறீங்கன்னா டிவைடர்னால எத்தனை உசுறு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதாண்ணா? எதுக்காக சார் பதில் சொல்லுங்க. இல்லைண்ணா நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக விட மாட்டேன். நான் ஐயோ அமைச்சிட்டு போகாதீங்க சார், நீங்கள் பதில் சொல்லுங்க. சார் பதில் சொல்லுங்க.